இது மகிமை நேரம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் காலை வேளையிலே இந்த மகிமை தொலைக்காட்சியின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். இன்றைக்கு நாம் விழுந்து போவதற்கான காரியங்கள் இந்த உலகத்திலே அநேகம் இருக்கிறது. நான் நிற்கிறேன் என்று சொல்லி யாரும் பெருமை பாராட்டவே முடியாது. பலவிதமான மீடியாக்கள், இன்னும் நம்முடைய கையில் இருக்கிற செல்ஃபோன், கம்ப்யூட்டர், லேப்டாப், இப்படி தொழில்நுட்பங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு மனிதனுமே நான் நிற்கிறேன், நான் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய காரியத்திலே நிற்கிறேன் என்று சொல்லி பெருமை பாராட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் நம்மை இந்த காலை வேளையிலே எச்சரிக்கிறது. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இந்த ஒரு புத்தகத்திலே வாசித்த பொழுது தன்னுடைய விடாமுயற்சியினாலே அந்த ராக்பெல்லர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க கோடீஸ்வரரில் ஒருவரான அந்த ராக்பெல்லர் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய முதிர்ந்த வயதிலும் அவர் உழைத்து கொண்டே இருந்தார். கடினமாக உழைத்து கொண்டே இருந்தார். மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதர். ஒரு தடவை அவர் விமானத்தில் பயணம் செல்கிற பொழுது ஒரு மனிதனுடைய பக்கத்திலே உட்கார்ந்தார். அப்பொழுது அந்த மனிதனோடு அவர் பேசி கொண்டு வந்தார். அந்த மனிதன் சொன்னான், ஐயா, நீங்கள் மிக பெரிய பணக்காரர், உங்களுக்கு வயதாகி விட்டது, நீங்கள் ஏன் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள், இன்னும் உழைத்து கொண்டே இருக்கிறீர்களே என்று சொல்லி அந்த மனிதன் கேட்டான். உடனே அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், இந்த விமானம் எவ்வளவு உயரத்திலே பறக்கிறது, இந்த இவ்வளவு உயரத்துக்குள்ளே நான் சென்று விட்டேன் என்று சொல்லி அந்த விமானி இன்ஜினை நிறுத்தினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாராம். அது அந்த இவ்வளவு உயரத்துக்கு நான் வந்து விட்டேன் என்று சொல்லி நான் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய வேலையையும் நான் நிறுத்திவிட்டால் என்னுடைய நிலைமையும் அந்த விமானத்தை போலவே ஆகும் என்று சொல்லி சொன்னாராம். நான் வாழ்க்கையிலே உயர்ந்து விட்டேன், இது போதும், நான் இருக்கிறேன், நான் உயர்ந்து விட்டேன் என்று சொல்லி நான் நினைத்தால் நான் விழுந்து விடுவேன். நான் விழுந்து விடுவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் இவ்வளவு நாளும் பட்ட பிரயாசம் வீணாக போய்விடும். எனவே என்னுடைய இறுதி மூச்சு வரை நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், என்னுடைய இறுதி மூச்சு வரை நான் என்ன செய்கிறேன், உழைத்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். இந்த நாளிலும் கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை நான் நன்கு ஜெபிக்கிறவன், நான் நன்கு வேதத்தை வாசிக்கிறவன், வேதத்திலே தேறினவன், நான் உபவாசித்து ஜெபிக்கிறவன், தசமபாகம் கொடுக்கிறவன் என்று சொல்லி நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்று சொல்லி யாரும் தன்னை குறித்து உயர்வாக எண்ணவே முடியாது. நாம் விழுந்து போவதற்கு மிகவும் சொற்பமான நிமிடத்திலே நம்மால் என்ன செய்ய முடியும், விழுந்து போக முடியும். ஆனால் எப்பொழுது நம்மை விழத்தட்டலாம் என்று சொல்லி பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல பகை தேடி சுற்றி திரிகிறான். அதனால தான் பவுல் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை எச்சரிக்கிறார். நான் நிற்கிறேன், நான் பரிசுத்தவான், நான் ஜெபிக்கிறவன், நான் ஊழியங்களுக்கு கொடுக்கிறவன், நான் ஊழியம் செய்கிறவன் என்று சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது, பெருமை பாராட்டவே முடியாது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் விழாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எத்தனையோ ஊழியக்காரர்கள் விழுந்து போனது உண்டு, எத்தனையோ பரிசுத்தவான்கள் விழுந்து போனதை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் பின்வாங்கி போனதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை எச்சரிக்கிறார். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் விழுந்து போகாதபடிக்கு, நாம் விழாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சறுக்கி விழுவதற்கு நமக்கு ரொம்ப நேரம் போதாது, நமக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை. நாம் விழுந்து போவதற்கு, சறுக்கி விழுவதற்கு நமக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை. ஒரு டிவி முன்னே உட்கார்ந்தோம், ஒரு செல்ஃபோன் முன்னே உட்கார்ந்தோம், ஒரு லேப்டாப், ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்தோம், நம்ம அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி வலை போல நம்மை விழ பண்ணுவதற்கு, நம்மை அழிப்பதற்கு, நம்முடைய பரிசுத்தத்தை கெடுப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது. எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் காத்து கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் கடைசி
அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆண்டவர் சொல்கிறார், நான் வருமளவும் என்ன செய்யணும், நாளுக்கு நாள் நாம் என்ன செய்யணும், பரிசுத்தமாகி கொண்டே இருக்க வேண்டும். இது போதும், நான் இருக்கிறேன், எனக்கு இவ்வளவு போதும் என்று சொல்லி நாம் எண்ணக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும், மீண்டும் மீண்டும் நம்மை புதுப்பித்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரோடு நாம் தினந்தோறும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய ஜெப நேரத்தை இன்னும் அதிகரிக்க வேண்டும், வேத வாசிப்பை இன்னும் நாம் அதிகரிக்க வேண்டும், ஆண்டவருடைய காரியத்தில் இன்னும் நாம் உற்சாகமாக என்ன செய்ய வேண்டும், நாம் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு பரியந்தம், ஆண்டவரே சொல்லுகிறார், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஏதோ கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு, கொஞ்ச காலம் ஊழியம் செய்துவிட்டு பிறகு நாம் மனம் போல வாழ வேண்டும் என்பது அல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறார், இறுதி வரை நிலைத்து நிற்க வேண்டும். இறுதி வரை நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்குள் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். யோபுவை நாம் பார்க்கிற பொழுது இந்த யோபு சொல்லுகிறார், என்னுடைய சுவாசம் என்னில் ஒளியுமட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன், நான் என்னுடைய இறுதி வரை நான் என்ன செய்வேன், உத்தமமாய் நான் வாழ்வேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். நாமும் கூட கொஞ்ச காலம் ஆண்டவரை பின்பற்றி விட்டு பின்வாங்கி போகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நாம் இறுதி வரை ஆண்டவருக்குள்ளே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். எந்த விதத்திலும் நாம் மேன்மை பாராட்ட நமக்கு இடமே கிடையாது. நம்மை குறித்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, நம்முடைய நற்கிரியைகளை குறித்தோ எதை குறித்தும் நம்ம மேன்மை பாராட்டவே முடியாது. நம்ம கொஞ்சம் மேன்மை பாராட்டினா நம்ம புத்தியினாய் நாம் போய்விடுவோம், நாம் விழுந்து போவோம். எனவே இந்த காலை வேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்திலே இப்படிப்பட்ட புத்தியினமான காரியம் காணப்படுகிறதா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் பெருமை என்னிடத்திலே காணப்படுகிறதா? என்னை குறித்து, என்னுடைய செயல்களை குறித்து மேட்டிமையான காரியம் என்னிடத்திலே காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிற எவனும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். ஒவ்வொரு நாளையும் ஜாக்கிரதையாக நாம் கடத்த வேண்டும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்மை அறியாமல் வாயினாலே நாம் பாவம் செய்கிறோம், நம்மை அறியாமலே பெருமையாக நாம் பேசுகிறோம், நம்முடைய சிந்தனையிலே நாம் பெருமைப்படுகிறோம். அப்படிப்பட்ட சிந்தனைகள் நாம் விழுந்து போவதற்கு, அப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் விழுந்து போவதற்கு ஏதுவாகிவிடும். எனவே நாம் மிகவும் ஜாக்கிரதையாக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து வெற்றியாக நம்முடைய ஓட்டத்தை நாம் முடிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல எச்சரிப்பின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அநேக வேளைகளிலே நாங்கள் நிற்கிறோம் என்று சொல்லி எண்ணுகிறோம். அப்படி நாங்கள் எண்ணாதபடி ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களை ஜாக்கிரதையாய் நீர் காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.